வராங்க. மாஸ்டர் சொன்னது மாதிரி நிறைய தெரிந்த முகங்களாகவே இருக்குதான். திரும்பி யாரை பார்த்தாலும் நல்லவர். எல்லாரையும் இந்த செய்து இதே போல உண்மையான பாஸ்டருக்கும் பாஸ்டருக்கு இதோட நன்றி தெரிவிக்கணும். சபையாருக்கு நன்றி தெரிவிக்கணும். கற்று பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தாங்க, ஒரு நாள் வாங்க சொல்லிக்கிறாங்க. சரியான நேரம் வாய்க்கிறது. பிரசங்க ரொம்ப அழகாக எழுதுறாரு. எல்லாவற்றிற்கும் ஏற்ற நேரம் சமயம் வாய்க்கணும் இருக்கணும். ஆனால் கற்று அந்த காலத்திலே நேர்த்தியாக செய்கிறது. இந்த நாளில் அவங்க மத்தியிலே வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு தூரம் உங்களோட பேசுகிறது. வைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய திருவழியே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய திருவழியே, திருவழியே 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 காலையோடும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி, புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி, புதிய கிருபையினால் எங்களை நிரப்பாட்டது. இது அவ்வளவுதான், முடிந்தது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே எல்லாம் உயிர் பெறட்டும், எல்லாம் உயிரடையட்டும். நல்லவர். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 12வது அதிகாரம் 9வது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 12வது அதிகாரம் 9வது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் நேர்மை பாராட்டுவேன். இந்த எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இந்த சபையை குறித்து உண்மையாக ஒரு நல்ல சாட்சி சொல்லணும் என்றால், ரெபெக்காவை ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிக்கலாம். ரூத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஊராக என்று சொன்னாங்க, இஸ்ரவேலின் வீட்டை கட்டிவிட்டவர்களாகிய ராகேலை போலும் லேயாலை போலும்
ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னு ஆசீர்வதிச்சாங்க. அது போல இந்த சபையிலிருந்து எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மருமகனை கொடுத்திருக்கிறார். என் வீட்டை கட்டக்கூடிய ஒரு நல்ல மகனை கட்ட கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். அதுக்காக போதகருக்கு குடும்பத்திற்கு இப்படி நல்ல வாழ்க்கை பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய திருவையை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வாழ்க்கை. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தது. அவர் சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதை பற்றி தான் அவர் எழுதுறார். இந்த கொரிந்து சபைக்கும் பவுலுக்கும் நடுவில் கொஞ்சம் உரசல், அவங்க இணக்கமா இருந்தாலும் சொல்ல முடியாது, கொஞ்சம் உரசல் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் போன முறை வந்தப்ப கண்ணீரோட இருந்தேன் அவங்க மத்தியில அப்படின்னு. அப்படி பவுலோடு ரொம்ப நெருக்கமாக இல்லாத ஒரு சபை, ஆனால் பவுல் அதிகமாக நேசித்த ஒரு சபை. ஒரு தலைவன், ஒரு ஊழியர் என்பவன், அந்த ஊழியருடைய வளர்ச்சி, சபையினுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் எந்த விதத்திலே ஒற்றுமை இருக்கிறதோ அது அவருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் என்பதற்கு இந்த கொரிந்து பட்டணம் ஒரு நல்ல உதாரணம். இந்த நிறுவனம் ஒரு நல்ல உதாரணம். இப்படி தனக்கு நேர்ந்த ஒரு கொடூரமான விஷயம், தன் சரீரத்தில் இருக்கிற ஒரு மோசமான விஷயத்தை குறித்து அவர்களோடு தைரியமாய் பகிர்ந்து கொள்கிறார் பவுல். அந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக அவங்க ஏற்றுகிற வகையில் இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு குறை இருக்குன்னு, நம்ம அந்த குறையை யாருமே சொல்ல மாட்டோம். ஏனென்றால் முதல் வேலையா நம்ம சொல்லி முடிச்ச உடனே நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த குறை ஊருக்கே போய் சேர்ந்தோம். அப்படிப்பட்ட போஸ்ட்மேன்லாம் நிறைய இடத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு காரியத்தை நம்பி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் பவுல் தனக்கு ஏற்பட்ட ஒரு சரீர பலவீனத்தை தைரியமா இந்த சபையில சொல்றாரு. இப்போ அந்த சபை மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த சரீர பலவீனத்துக்காக பவுல் ஜெபம் பண்றாரு. நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணணும், நிறைய சாட்சிகளை ஜெபம் பண்றாரு. என்னோட பலவீனத்தை எடுத்து போடுறாங்க, என்னால முடியல அப்படின்னு. பவுலுக்கு ஆச்சரியமான ஒரு பதில் கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது. பொதுவாக இந்த உலகம் என்ன சொல்லணும்னா, உன்னால முடியும், உங்களால் முடியும், யூ கேன் டூ இட். இதான் இந்த உலகம் சொல்றது. இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களால் முடியும், உங்களால் முடியாது இல்லைங்க, நினைச்சா சாதிக்கலாம். இன்னைக்கு கூட நேற்று இந்தியாவில் வந்து ஒரு கோல் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சிறிய நாடாகிய இந்தியாவால் முடியும் அப்படின்னா பேசுவாங்க. ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, உங்களால் முடியாது. நீங்கள் காலையில் கூப்பிட்டு வந்து இதை சொல்றதுன்னா அந்த பாஸ்ட்டை கூப்பிட்டு வந்தீங்க நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் முடியாது பவுலே, ஆனால் நான் உன்னோடு இருந்தால் உன்னால் இதை சாதிக்கும். யோவான் 15வது அதிகாரம் 5வது வாரம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. இதை நாம் மறந்துடவே கூடாது. நம்ம பொதுவாக நினைப்போம், நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் படித்தேன், நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், இதனால எனக்கு வந்தது கிடையாது. பைபிள் சொல்லுது, உழைக்கக்கூடிய தெம்பையும் பலத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். நாம விளைக்கிறோம், அதை விளைய செய்கிறவர் கர்த்தர். நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உள்ள போய் பேனா திறக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? நல்லா படிச்சுட்டு போறீங்க, எக்ஸாம் பேப்பர்லாம் கையில் இருக்குது, எல்லா ஆன்சரும் தெரியுது, பேனா மூடி கழட்ட முடியல, என்ன பண்ணுங்க? இது நடந்துருக்கு ஒரு பொண்ணு. நான் எதோ சும்மா திருப்பி ஒரு பொண்ணு எக்ஸாம் ஹால்ல பேனா கழட்ட முடியல. அந்த பொண்ணு நான் அழுது ஜெபம் பண்ணி அப்படிதான் பேனா தரல. அதனால் சரி, நல்ல வண்டி ஓட்டுவாங்க, நாங்கள் சூப்பராக ஓட்டுவேன், இந்த மாதிரி யாருமே ஓட முடியாதுங்க. மைக்கிள் ஷூமேக்கர் மாதிரி கார் ஓட்டுவாங்க, வேல்கன் ஆர்வாஸ் மாதிரி பைக் ஓட்டுவாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம். நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, எதுக்கு வரவங்க நல்லா ஓட்டணும்ல? நீங்கள் கரெக்டாக வண்டியில் போகலங்க, நான் நல்ல ரூட்டில் போகிறேங்க, எதிர்க்கு வரவங்க கரெக்டாக வரணும்ல? அதுதான் கிருபை. இல்லையா? கிருபைனா என்ன? என்னால முடியும் என்பதல்ல, எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒருவர் என்னோடு இருக்கிறார்.
இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் தகுதியற்றவர்கள் என்பதை முதல்ல உணரும். நாம் தகுதியற்ற பைபிள்ல யாருமே தங்களுடைய மெரிட்டை, தங்களுடைய தகுதிகளை தேவனுக்கு முன்பாக வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபு ஒரு நல்ல உதாரணம். உங்க மாமனார் வீட்டுக்கு போறாரு, மாமா வீட்டுக்கு போகும்போது மாமா வந்தா இருக்கிறார், திரும்பி வரும்போது ஒரு மாமனாரா மறைவார். அவர் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கணும் யாக்கோபு. போகும்போது அதான் நடந்து போறாரு. அப்படி போகும்போது கையில ஒன்றும் கிடையாது, வெறும் கையா அவங்க அனுப்பி விட்டாங்க. ஒரு போர் களி, வயலுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாடு. ஆனா அதே யாக்கோபு 20 வருஷம் கழிச்சு திரும்பி வராது. 2 கேம்ப் இருக்கிற அளவுக்கு அவருக்கு சொத்து இருக்கு. இதெல்லாம் நேரம் வச்சு யாக்கோபு சொல்றாரு, ஒரு கையுமாக இந்த பொருளாதாரத்தை கலந்துட்டாங்க. இப்பொழுதோ 2 பரிவாரத்தோடு வருகிறேன், இதற்கு நான் சிறிதளவேனும் பாத்திரவான் அல்ல. நான் பாத்திரவான் அல்ல, நீ எனக்கு கொடுத்து சொல்லு. இப்படி நாம் தகுதியற்றவர்கள், நம்மால் முடியாது என்ற ஒரு உணர்வு முதல்ல நமக்குள்ள இருக்கும். இதுதான் தன்னை தாழ்த்துகிற அளவு. குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்காரு. குளோரோஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. குளோரோஃபார்ம் இல்லாமல் ஆப்ரேஷனே பண்ண முடியாது. ஜேம்ஸ் யங் சிம்சன் அவர் பேர், அவர் தான் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சார். ஜேம்ஸ் யங் சிம்சன். இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச சிம்சன் கிட்ட கேட்டுக்கிறார், ஐயா உங்களுடைய கண்டுபிடிப்புகளிலே நீங்கள் கண்டுபிடித்த பெரிய விஷயம் எதுன்னு கேட்கலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, குளோரோஃபார்ம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா குளோரோஃபார்ம் அநேகருடைய உயிரை காப்பாற்றிருக்கோம். அனஸ்தேசியா படித்த டாக்டருக்கு தான் டிமாண்ட் அதிகம். எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டராக இருந்தாலும் இவங்க கொடுக்குற மயக்க மருந்துல தான் அது சக்ஸஸே இருக்கும். எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் குளோரோஃபார்ம்னு சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாலிபர்கள்லாம் கவனிக்கும். இந்த சிம்சன் ஒரு வார்த்தை சொன்னார், அது எல்லாருமே அவர் சொன்னார், நான் பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அதான் நான் கண்டுபிடிச்சதே பெரிய கண்டுபிடிப்பேன். அவருக்கு சயின்டிஸ்ட் இல்லை, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்று நான் கண்டுபிடித்தேன். அதுதான் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிக பெரியது. கேட்டவர்கள் அசைந்து. இப்படி நாம் உதவியற்றவர்கள், நமக்கு உதவி தேவை என்று முதலாவது நாம் உணர வேண்டும். ஆனா பெரும்பாலும் நமக்குள்ள என்ன இருக்கும், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா, ஆண்டவர் உதவி செய்வாரா தெரியும், கேசத்துக்கு உதவி செய்ய மாட்டாரா, வேற எதுவும் செய்யறாரு, எனக்கு செய்வாரா, அவங்களுக்கு செய்வார், இவங்களுக்கு செய்வார், அந்த பேர் செய்வார், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செய்வார், அந்த சமூக விசுவாசிகளுக்கு செய்வார், எனக்கு செய்வாரா? ஏன் நம்ம எப்படி பார்க்குறாங்க, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா, சரி என் பாவத்தை விட்டு அவர் என்ன பண்ணுவாரு, டிவி வழியா வந்து என் கண்ணை அப்படி பார்த்தா எல்லா கண்ணும் கூடலாம் இருந்துச்சு. அப்படி மட்டும் ஆண்டவர் கண்ணை கூட்டுற ஆண்டவராக இருந்தார். முதல் வழியா நம்ம போன் ஸ்கிரீன்லாம் உடஞ்சிருக்கும், டிவி ஸ்கிரீன் உடஞ்சிருக்கும், சினிமா ஸ்கிரீன் ஏதோ பார்க்கறது பார்க்கும்போது திடீர்னு வந்து கண்ணு இது வரைக்கும் குத்துல தோத்துடும், இது வேற குத்தக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. நாம் அப்படிதான் பார்க்கணும் ஆண்டவர். ஆனால் வேதாகமம் தேவனை எப்படி சொல்லுகிறது, அவர் கிருபையின் உருவானவர், கிருபையினால் நிறைந்தவர். மோசேக்கு இந்த டவுட் வருதுங்க, ஆண்டவரே நீங்க யார் ஆண்டவர், இந்த இஸ்ரேல் ஜனம் மோசமா இருக்கிறாங்க, இவங்க இவ்வளவு பாவம் பண்றாங்க, கீழ்படியாம இருக்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க, அவங்கள கண்டிப்பே மாட்டீங்களே சொல்ற. 10 முறை நான் பொறுமையா இருந்தவங்க, அவங்க பண்ண தப்புலாம் சாதாரணமாக தப்பு கிடையாது, பயங்கரமான தப்பு. ஆனால் ஆண்டவர் பொறுமையா இருக்கு. இப்போ மோசேக்கு ஒரு டவுட், ஆண்டவரே நீங்க நல்லவங்களா கெட்டது, மோசே கேட்கிறார், நீ யார், உமது மகிமையை எனக்கு காண்பித்தரணும். 33வது அதிகாரம் யாத்திரா. அதனால் 34வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் யார் என்று மோசேக்கு சொல்றார். அவர் யாருன்னு அவர் வாயாலேயே சொல்றார், கர்த்தர் கர்த்தர். அப்படிங்கிற வசனத்தை 34:6 யாத்திரா. இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும். அவரே சொல்றாரு, நாம் கிருபை உள்ளது, நாம் கிருபை உள்ளது. ஆண்டவருக்கு தண்டிச்சுவாரோ, ஆண்டவருக்கு தண்டனை கொடுத்துவாரோ, என் பாவத்துக்கு ஆண்டவர் சரி கட்டிடுவாரோ,
இன்னும் ஒரு வேலை பயத்தோட இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உங்களை தண்டிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, உங்களை அவரிடமாய் திரும்ப சேர்த்துக் கொள்வதே ஆண்டவருடைய நோக்கம். ஏசாயா 30:18 ரொம்ப அழகா சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நாம திரும்பும் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை. அது மாத்திரமல்ல, தன்னுடைய வேலையை செயல்படுத்துவதற்கு கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் இருக்கு. நான் தான் படித்தேன், பிஎஸ்சி காலேஜ், ஃபேமஸான ஒரு கல்லூரி. அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா 99% கொடுக்கணும் மார்க். ஆனால் எனக்கு 99 இல்லை, எனக்கு 99% இருந்தால் சீட்டு கிடைக்கும். எதுக்கு அரவிந்த் ஐயா சொல்லி ஒரு கண் ஆஸ்பத்திரி இருக்கும், அங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்து காலேஜ் கண் ஆஸ்பத்திரி லைனை விட இந்த லைன் பெருசாக இருக்கும். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு லைன் நிற்கும் 1/2 கிலோமீட்டர். இங்கே அட்மிஷன் வாங்குறதுக்கு 1 கிலோமீட்டர் லைன் நிற்கும். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னா 99 மார்க் எடுக்கணும். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா 99 மார்க் எடுக்கிறாங்கள 100 மார்க் எடுத்து வச்சுருவாங்க. பெரிய விஷயம் தானே. 99 எடுக்கிறாங்க, 1 கூட எடுத்து வைப்பாங்க. அது ஆப்போசிட்டில் இன்னொரு காலேஜ் இருக்குது, ஜிஆர்டி அப்படின்னு ஒரு காலேஜ். ஜிஆர் தாமோதரன், ஜிஆர்டி ஒரு சயின்டிஸ்ட். அந்த காலேஜ்ல இருக்குன்னா 0 மார்க் எடுக்கிறாங்க. அவனையெல்லாம் செலக்ட் பண்ணி அவனை 50 மார்க் 60 மார்க் எடுக்கிறது. இப்போ சொல்லுங்க, இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான், அந்த காலேஜ் நல்ல காலேஜ், 2வது காலேஜ் தான் நல்ல காலேஜா? 0 மார்க் எடுக்கிறவன் என்ன பண்ண காலேஜ் அவனை பாஸ் பண்ணுது. நம்முடைய தேவன் யார் என்றால், பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிற தேவன், பலவீனமானவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறார். அந்த நாவல் அந்த மோசையை பேசுறத கேட்டாலே பார்வன் பயப்படாத மாட்டேன். நீ அவன் ஆண்டதான் இருக்க. அடிமையாக வைக்கப்பட்டவன் யோசேப்பு. அந்த யோசேப்பை பிரதம மந்திரியாக வைத்து நாடு கடத்தப்பட வேண்டியவர் தாவீது, கொல்றதுக்கு ராஜாவே தேர்ந்தார். அந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அடிமைகளாக பிடித்து போட்டு போகப்பட்டவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவன் ஒரிஜினல் நேம் அனனியா, மீசாவேல், அசரியா, தானியேல், இவர்களை தேசத்துக்கு பிரதானிகளாக மாற்றினார். சாதாரண ஒரு அடிமை பெண் எஸ்தர், அப்பா அம்மா கிடையாது, சாதாரண பொண்ணு. நம்ம எஸ்தர் படிக்கும்போது நல்லா இருக்கு அதை கேட்கறது. அந்த பொண்ணு ஒரு உதவியும் கிடையாது, 4 லட்சம் ஒரு பெண் வேற சித்தப்பா இருக்கிற இந்த பெண்ணை 127 நாட்டுக்கு ராஜாவாக மாற்றினார். ராணியா, அதுல இந்தியாவும் ஒரு நாடு. இந்தியாவுக்கும் ஒரு காலத்துல எஸ்தர் தான் ராணியா இருக்கு. ஏன்னா அதுல வந்து இந்து சமுத்திரம் மாதிரி இந்து தேசம் வரைக்கும் இருக்கு. இந்தியா ரூத் கணவனை இழந்த ஒரு விதவை. இப்ப இருக்கிற சமுதாயத்துல ஓரளவுக்கு விதவைகளுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. ஆனா அந்த சமுதாயத்துல விதவைகளுக்கு மதிப்பு கிடையாது. அந்த பொண்ணை வேலைக்கு கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி எதுக்கு போகுதுன்னா, ஏதாவது கீழே கிடைக்குமா பொறுக்கிட்டு வந்து சாப்பிடலாமா போகுதுதான். அந்த இடத்த படிச்சு பாருங்க, வயல்ல சில கோதுமைகளை எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த அம்மா அதையெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அப்போ சுற்றி சாப்பிடும். ஒரு நாள் இப்படி போகுது, ஒரு பிச்சைக்காரர் வரவே போகுது. அடுத்த நாள் அதே வயல்வெளிக்கு எஜமாட்டியாக கர்த்தர் அந்த பெண்ணை மாற்றினார் என்று சொன்னால், அவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு வேலை நீங்க உட்கார்ந்துருக்கலாம், என்ன கொண்டு தான் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிறேன் இதை கொண்டு எப்படிதான் எதாவது பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா பண்ண மாட்டாங்க, அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனா பெரும்பாலும் என்ன என்னதான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க, அதான் யூஸ் ஆகும். ரொம்ப அழகாக சொல்லுங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் இல்லாதவர்களை தெரியும். ஒரு கல்யாண வீட்டுல பாக்குறவங்கலாம் எப்படி இருக்கும்? கல்யாண வீட்டுனா பெரிய பெரிய, இப்போ நம்மளாம் பிரியாணி சொன்னா பெரிய பெரிய நபரா, அப்புறம் பொண்ணுக்கு சீர் வரிசை வச்சிருப்பாங்க நிறைய பாத்திரம் அழகாக. ஆண்டவர் கல்யாணம் வீட்டுக்கு போறாரு, அந்த பாத்திரத்துல ஒருத்தர் யாருமே வேண்டாம் மூளை வச்சிருந்தாங்க கஞ்சாடி, அவைகளை தெரிந்து கொண்டு அந்த கஞ்சாடிகளை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்று சொன்னால், இன்று நம்மை கொண்டு அவர் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நாங்கள் உட்கார்ந்து தான் ஜாப் பண்ணுறது. ஃபஸ்ட்டுதான் ஒரு இடம் தேடுறாங்க, சிட்டி சென்டர்ல ஒரு இடம் தேடுறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடம், எங்கேயோ ஒரு மூலையில ஒரு இடம். நோ அவர் கொடுத்தால் சிறந்ததாகத்தான் கொடுப்பார்.
நாம விசுவாசிப்போம் கட்டாயம். சிட்டிக்குள்ளேயே ஆண்டவர் ஒரு நல்ல இடத்தை சமைத்து கொடுத்து அநேக ஆத்துமாக்களை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பா. நல்ல ஒரு இளம் போதகர், நல்ல இளம் போதகர் குடும்பத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வேலையெல்லாம் டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. அவங்க கலங்க தேவாலயத்தை கட்டும்போது செங்கலை கொண்டு வந்து செங்கல் மேலே கையில் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கல்லுக்கு கிருமி உண்டாக கடவுது, இதுக்கு கிருமி உண்டாக கடவுது அப்படின்னு கல் மேலே ஜெபம் பண்ணாங்க. சகரியாவோட நாட்கள் சிறுவாவே அந்த கல்லை கொண்டு வருவான், ஜனங்கள் எல்லாம் அது மேலே கை வந்து கிருமி உண்டாக கடவுள் ஜெபம் பண்ணாங்க. அதனால் நீங்கள் டெய்லி இவங்க தான் உங்களுடைய அஸ்திவார கற்கள், கற்கள் கொடுத்துருக்கிற அஸ்திவார கற்கள். உங்கள் போதவருடைய மனைவி டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. கிருமி உண்டாக கடவுது, கிருமி உண்டாக கடவுது, கிருமி உண்டாக கடவுது அப்படின்னு நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நிச்சயம் கர்த்தர் அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களே காணும்படி செய்வோம். நம்முடைய கண்களே காணும்படி செய்வோம். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வந்தவர். சரி, இந்த வசனத்திலிருந்து 2 திருக்குறளை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, பவுல் எப்படிப்பட்ட மனிதர், பவுலுடைய சரீர பிரகாரமான பிரச்சனை என்ன என்பதை நாம் பார்க்கணும். அவர் சொல்றாருல, என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது அனுதினமும் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. 7வது வசனம் 1 கொரிந்தியர் 12:7. 2 கொரிந்தியர் 12:7 சார். முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குது. எவ்வளவு ஊழியர்கள் போகணும், சாதாரணமாக அவருடைய போகும். ஆனால் அவர் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் இருக்கு, அது எப்படி என்ன பண்ணுதான் அனுதினமும் எனக்கு குத்திட்டே இருக்கு. முள் குத்துது. முள் குத்துற வழினா என்னன்னு, முள் குத்துனா எல்லாருமே முள் குத்தி இருப்பாங்க. எனக்கு இந்த வலது கால் பாதத்துல உள்ள இருந்து எலும்பு வளருது. ரொம்ப நேரம் இருந்ததுனால போன் புரோக் ஆகுது. அது எப்படின்னா, முள் குத்துனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிச்சுட்டே இருக்கும். நீங்க எப்பவுமே இந்த வலி இருக்குது, இந்த வலியை போகவே முடியாது. அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இப்போ இது கூட ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிடலான்னு அவரு 3 முறை ஜெபம் பண்றாரு இந்த விஷயத்துக்காக. சரி ஆகுது. அனுதினமும் என்னை குட்டுகிற சாத்தானுடைய அப்படி எவ்வளவு வேலை நடந்தது. நம்ம நினைக்கிறோம் அவர் என்னென்ன நல்லா படித்தவர்கள் 13 பேர் எழுதிட்டார், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நம்ம சில வருஷங்களை சொல்றாரு. அவர் என்னென்ன பிரச்சனை இருப்பாரு. அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 5 வாசிங்க. அப்போஸ்தலர் 23 5 வாசிங்க. சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். ஏங்க, இவர் பரிசேயர். பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் மாதிரியும் ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாங்க, வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுப்பாங்க. கலப்பாறையிலிருந்து அவங்க போட்டுருக்கிற மேல் அங்கி, அவங்க இடுப்புல கட்டி இருக்கிற சடல் கயிறு, செஸ்ட்ல போட்டிருக்கிற பிரஸ்ட் பிளேட்டு, இது அவங்க உடைய வித்தியாசமா இருக்கும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். குழந்தை கூட சொன்னோம் பிரதான ஆசாரியன். பவுல் சொல்றாரு, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஏன்? பவுலுக்கு கண்ணுல குறைபாடு இருந்தது. பக்கத்துல இருக்கிற பிரதான ஆசாரியனை கூட தெளிவா பார்க்க முடியல. நீங்க கலாத்தியர் 6வது அதிகாரம் 11வது வாசிங்க. கலாத்தியர் 6 என் கையெழுத்தாய், என் கையினாலே எவ்வளவு எழுதுன்னு பாருங்க. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. லார்ஜ் லெட்டர்ஸ். கண்ணு தெரியாதவங்க பெரிய நோய் வச்சிருக்காங்க, பெருசு பெருசா எழுதுறாரு. கண்களிலே குறைபாடு இருந்தது. நீங்க இதே கலாத்தியர் 5வது அதிகாரம் 14 வாசிங்க. கலாத்தியர் 5:14. சார், அப்படி இருந்தும் அசைவை பண்ணல, அரோசியம் போதும். அரோசிக்கிறது அப்படின்னா என்னன்னா, அந்த அருவருக்கு தாங்க முடியாம எச்சில் துப்புவது தான் அரோசிப்பது.
அரோசிக்கல அப்படின்னா அந்த அருவருக்கு தாங்க முடியாம துப்புறது. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அவருக்கு ரொம்ப அருவருப்பான காரியத்தை பார்த்தா துப்புவாங்க. பவுல் சொல்றாரு, நீங்க என்னை பார்த்து அந்த மாதிரி துப்பலங்கிறாரு. அப்ப அவருக்கு இருந்த பிரச்சனை எவ்வளவு கொடூரமான பிரச்சனையா இருக்கு. என்னுடைய சரீர வேதனையை பார்த்து நீங்க துப்பல. இன்னொரு 1 Corinthians 15:8 அகால பிறவி அப்படிங்கிறார். படிக்கலாம். 1 Corinthians 15:8 அகால பிறவினா தன் காலத்திற்கு முந்தி பிறந்த குழந்தை, குறப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை. ஏன் குழந்தை குறப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை? அது பெரிய சாட்சி. 7 மாசம் முடியறதுக்குள்ள குழந்தை பிறந்தாச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அதனுடைய உறுப்புகள்லாம் சரியா வளரல, அதுக்கு ஒரு ஊசி போடணும். அப்புறம் ஊசி போட்டு 1 மாசம் ஐசியூல வச்சு இப்ப பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாட்கள்ல இருக்கிற ட்ரீட்மெண்ட் இப்படி குறப்பிரசவ குழந்தைகளை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அந்த நாட்கள் அப்படி இல்லை, பார்த்தா தெரியும் இது குறப்பிரசவத்தை போட்ட குழந்தை. சரியான சரீர வளர்ச்சி இருக்காது. அவர் சொல்றாரு, நான் அகால பிறவி போன்றவன், நான் குறப்பிரசவத்தில் பிறந்தவன். இது 2 Corinthians 11:23 28 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அவர் சரீரத்தில் இருக்க மொத்த பிரச்சனையும் சொல்றாரு. இப்படி தன் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட ஒரு நபர் பவுல். பவுலடிகள் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பலவானோ பராக்கிரமசாலியோ கிடையாது. 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஆசிய கிறிஸ்தவர் பவுலை பத்தி சொல்றாரு. அவர் எப்படி இருப்பாரா, முடி கொட்டிட்டே இருக்கு, கொஞ்சம் வழுக்கு தலையா, ரொம்ப ஒல்லியானவர், கால்கள் வளைந்து இந்த பனானா ஷேப் இருக்குமா, இந்த பனானா பேண்ட்லாம் போடுறாங்க, இதுதான் பேண்ட் வந்து பவுல் காலை அப்படிதான் இருக்கும். இப்படி வளைஞ்ச காலு, குள்ளமான மனிதர், ஒல்லியான, கண் பார்வையில குளர்ச்சி, சரீரம் முழுவதும் பிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை லீஸ்திரா பட்டணத்துல கல் அடிச்சு செத்துட்டாலும் விட்டு போயிட்டாங்க. கல்லாலே அடிச்சு செத்து போயிட்டாலும் விட்டுட்டு போயிட்டாங்க பவுல். இதான் பவுலுடைய தலைமை. சொல்றாரு, தலைவனே என் மேல பூரணமாக விழுவோம், என் குடும்பம் போகணும்னா பவுலுக்கு இருந்தது எதுவும் சாதாரணமான தலைவலிங்க, காய்ச்சலுங்க, கைவலி கால்வலி கிடையாது. உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால இருக்கும் பிரச்சனை. இந்த மனுஷனை யாராவது வேலைக்கு இருப்பாங்களா? இப்படி ஒரு ஆள், இவ்வளவு ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஆள் யாருன்னா வேலைக்கு இருப்பாங்க? எதனா கம்பெனி செலக்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ல டீச்சிங் ஜாப் கொடுப்பாங்க. இப்ப ஏதோ நம்முடைய முன்பு இருந்த அரசாங்கங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால இந்த நாட்களில் வேலை கொடுக்குறாங்க. அந்த நாட்கள் இவன் நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி கூட சொல்ல முடியாது. முற்றிலும் சரீரமே சிதைத்து போன ஒரு ஆள் பவுல். இந்த பவுலை கர்த்தர் கையில் எடுத்து இவரை கொண்டு 20 நிருபங்களை எழுதியவர், 16 நிருபங்களை எழுதினார், 20 சபைகளை ஸ்தாபித்தார், 6000 மைல் பவுல் பிரயாணம் பண்ணார். அவரால் லட்சக்கணக்கான ஜனங்கள் தொடப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு பலமுள்ள காரியங்களை செய்கிறார். இந்த பவுலை தெரிந்து கொண்டு அதுவும் இக்கட்டான அந்த நாட்களிலேயே 20 சர்ச்சுக்கு இவர் தான் லீடர். 20 சர்ச்சு ஸ்தாபிச்சிருக்காரு. 13 நிருபம் எழுதியிருக்காரு, 13 லெட்டர்ஸ். நீங்க எதிரையும் பவுல் தான் எழுதினாரு, நான் நம்புறேன். நீங்க நம்புனீங்கன்னா 14 லெட்டர். நம்முடைய பலவீனம் எவ்வளவு பெரியது என்பது முக்கியம் அல்ல, நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதுதான் முக்கியம். யாருதான் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலனை கொடுக்கிற பவுல் அப்படின்னா அர்த்தமே சின்னவன். கேத்தலிக்ல இருந்து யாருன்னா ரட்சிக்க பண்ண வந்திருக்குன்னா தெரியும். பவுலுக்கு ஆர்சியில பேர் என்னன்னா சின்னப்பர், அதான் அவருடைய பேர் சின்னப்பர். தமிழ் ஒரு பாடல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பவுல் அப்படின்னாலே அர்த்தம் சின்னவன். இந்த சின்ன பவுலை தெரிந்து கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கார். சபைகளை அசைத்தார், தேசங்களை அசைத்தார். எபேசுன்னு ஒரு ஊருக்கு போறார். எபேசு இன்னொரு ஊருக்கு போறார். நீங்க எபேசியை வாசிக்கிறீங்களா? அந்த ஊருக்கு போறார். அப்போ சில நடக்குது 14-17 அந்த பேர் கொண்டு இருக்கு. அந்த ஊருக்கு போனா அங்க தியானாலும் ஒரு கோயில் இருக்கு. அந்த தெய்வம் தான் டயானா, ஆர்டிமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கடவுள். பவுல் போய் அந்த கடவுளுக்கு இருக்கல, அந்த கோயிலுக்கு போய் சுவிசேஷம் சொல்லல, அந்த கோயிலுக்கு விரோதமா பிரச்சாரம் பண்ணல, அந்த கடவுளுக்கு விஜய் பிரச்சாரம் பண்ணல. நம்ம பொதுவாக பண்ணுவோம்,
மற்ற தெய்வங்கள் எல்லாம் திட்டி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சிலருடைய வழக்கம். அந்த பூசாரிகள் திட்டி பிரசங்கம் பண்ணல, எதுவுமே சொல்லல, சுவிசேஷத்தை அறிவித்தார். 3 வருஷத்துல அந்த எபேசு பட்டணத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஊழியம் பண்ணி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கலவரம் வந்து அவன் சொல்றான், டேய் இந்த பவுல் சாதாரணமான ஆள் அல்ல, பூச்சக்கரத்தின் மீது வந்த கொள்ளை நோய். இந்த பவுல் யார் ஆகினாங்க? கொள்ளை மோசம் கொள்ளவே வந்தது. கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அவ்வளவுதான். நம்ம பெருசாக ஊழியம் பண்ண வேண்டிய அவசியமே. நம்ம நினைக்கிறோம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும், அவன் மாதிரி இருக்கணும், நல்லது தான், அவங்க ஆசையும் நல்லது. ஒண்ணு மட்டும் பண்ணா போதும், கிறிஸ்துவை மற்றவர்கள் வெளிப்படுத்தினாலே நம்ம உள்ள இருக்கிற ஏசப்பா நம்ம உள்ள இருக்கிற பொதுவாக பாட்டு மாநாடுறது எல்லாம் நம்ம பாட்டுக்காக அந்த பரிந்துரைக்காக போனோம். உண்மையே சொல்ல போனால் இயேசு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? உள்ள இருக்கிறார். உண்மையை சொல்ல போனா உள்ள இருக்கிற உள்ளே இருக்கிற இந்த இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு காண்பித்தாலே போதும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க தேசத்தை ஆப்பிரிக்க கண்டத்துக்கே தகப்பன் என்று அறியப்பட்டவர். ஆப்பிரிக்க கண்டத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர். அப்படியே நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி வரவங்க சரியா. இப்படி கத்திற்காக பெரிய ஊழியத்தை செய்து டேவிட் லிவிங்ஸ்டன். அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் டேவிட் லிவிங்ஸ்டன் பார்க்க போறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டார், டேவிட் லிவிங்ஸ்டன் நீ இயேசுவை பற்றி எனக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் நாத்திகன், இயேசு பற்றி எனக்கு சொல்லக்கூடாது. டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்றாரு, சரி நீ எவ்வளோ நாள் தங்க போற? 1 மாதம். 1 மாசத்துல நீ ஒரு நாள் கூட எந்த சுவிசேஷமும் சொல்லக்கூடாது. அவர் சரின்னு சொல்லிட்டார். இங்க போய் தங்கணும். 1 மாசத்துல டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா இவர் ரட்சிக்கப்பட்டார். இந்த மூணு நாத்திகன் ரட்சிக்கப்பட்டார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க, டேவிட் லிவிங்ஸ்டன் உங்களை மதம் மாற்றி இருக்காரு. பொதுவாக கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க மதம் மாற்றுறாங்க, மதம் மாற்ற. டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்களை மதம் மாற்றிட்டாரு. அவர் சொல்றாரு, இல்லையா அவர் இயேசுன்ற வார்த்தை கூட எனக்கு சொல்லல, அப்புறம் எப்படியா நீ மாறுங்க, நீ நாத்திக ரட்சிக்கப்பா சொன்னாராமா. டேவிட் லிவிங்ஸ்டனோடு இருந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன். நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். இதுதாங்க சாட்சி. உலகத்தின் முடிவு வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு சம்பவம். நானும் என் மனைவியும் வெளியில் சாப்பிட்டு போகும்போது 2 வண்டி பார்க் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு வண்டியை கிராஸாக நிறுத்தினா ஒரு வண்டி தான் பார்க் பண்ண முடியும். பேரலாக நிறுத்தினா 2 வண்டி நிறுத்தலாம். அப்படி ஒரு கேப் இருக்கு. நான் ஒரு வண்டி மட்டும் நிறுத்தலான்னு போனேன். இன்னொருத்தவங்க வண்டி விட வந்தாங்க. சரி பாவம்னு அவங்களுக்கு வண்டி விட்டு அவங்களும் வண்டி நிறுத்துற மாதிரி என் வண்டியை நிறுத்தி உள்ளே போயிருக்கேன். திரும்பவும் வெளியே வந்தேன். வெளியே ஒருத்தர் டவுன் விட்டுட்டு இருந்தார். என் பிள்ளைங்க படிக்கணும், இந்த டவுன் வாங்கினா இந்த காசை வச்சு நான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். எவ்வளோ டவுன் கேட்டேன். ஒரு டவுன் 80 ரூபாய், இன்னொரு டவுன் 100 ரூபாய். என்ன சொன்னாங்க, இன்னொரு டவுன் 90 ரூபாய். மனைவி சொன்னால் நீங்கள் 90 ரூபாய் டவுனே வாங்குங்க, ஏன்னா எப்படியும் அந்த சில்லறை நீங்கள் திரும்பி வாங்க மாட்டீங்க, அவருக்கு தான் கொடுப்பீங்க, அதனால் நீங்கள் இந்த டவுனே வாங்குங்கன்னா. சரி அவர் 100 ரூபா கொடுத்து ஒரு டவரை வாங்கி அவருக்கு பரவாயில்ல கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்வேன் இப்படி சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தா அந்த அம்மா அங்கேயே நீங்கள் பைக் விட்டு அம்மா அவங்க திரும்பி பார்த்து என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்க, நீங்கள் கிறிஸ்டியனா? நான் அவங்க ஸ்தோத்திரம் சொல்கிறேன், கர்த்தர் ஆசிரியர் சொல்லுவேன், இல்லை எனக்கு சட்டையில் ஒரு சிலுவெல்லாம் மாட்டிட்டு போவேன். அவங்க கேட்டாங்க, நீங்கள் கிறிஸ்டியன்? ஒரு கொலைதான் நடக்குது, இப்படியே இருக்குது, நீங்கள் நம்பியும் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்தது, ஆனால் இந்த விஷயம் கொடுத்த சந்தோஷத்தை வேறு எதுவும் கொடுத்துருக்கேன். ஏன் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்த்தால் அதை விட பெரிய சாட்சி கிடையவே கிடையாது. இதுதான் சாட்சியை மிகப்பெரிய சாட்சி. இப்படி சாட்சியாக வாழ்ந்த பவுல் எபேசு பட்டணத்தை கலக்கினார், அத்தனை பட்டணத்தை கலக்கினார், கொரிந்து பட்டணத்தை கலக்கினார். இருக்கும் கொலோசை எழுதியிருக்கும் இது பாடம் நீங்க அவங்க பார்த்துக்கலாம். தப்புல எல்லாரும் முயற்சிச்சுன்னா மறைவோம், அப்படிலாம் மாறாது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரச்சனை தான். யாராவது வந்தாங்கன்னா அத்தனைத்தெல்லாம் முயற்சி, ஏன்னா அவங்க வர வச்சு உள்ள அவங்க சாப்பிட்டு போட்டு கற்று நல்லது இல்லையா? வருஷத்துக்கு நம்ம மகிமைப்படுவதா? இது எப்படி முடிந்தது?
இப்படி ஒரு பலவீனமான மனுஷன், தன் கண்களிலே பலவீனம், சரீரத்தில் பலவீனம், வார்த்தையில பெரிய வல்லவன் சொல்ல முடியாது. ஆளே நடக்கிறதே ஒரு மாதிரி எக்ஸ் கால் பண்ணி தான் நடக்கிறாரு. போனல் பண்ணலாம் நடக்கிறாரு. சாஞ்சு சாஞ்சு நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், குள்ளமானவன். அதே மாதிரி இப்படி இருக்கிற மனுஷன் எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுது என்று சொன்னால் அவரே சொல்றார், திருப்பியர் 4:10, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கும் பலன் உண்டாகும். நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். எவ்வளோ வந்திருக்கிறாங்க, நம்ம உற்சாகப்படுத்த வந்தாங்க அப்படி கிடையாது. உங்களை உற்சாகப்படுத்த வரதாருன்னா ஏதாவது ஒரு 2 கதை, ஒரு 4 ஜோக் சொல்லிட்டு போயிடும். உங்களுக்கு சந்தோஷப்பாங்க, அவங்க உற்சாகம் பண்றாங்க. இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை விட வேறு பலமுள்ள காரியம் இருக்க முடியாது. நான் சொன்ன ஜோக்கு இதெல்லாம் பெரிய ஈஸியா, ஆனால் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று எல்லா கோணலானவர்களை செவ்வையாக்கும், இல்லாதவர்களை இருக்கும்படி செய்யும், கரடானவர்களை சமமாக்கும், மரணத்திற்கு ஒப்பானவர்களை ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. அவர் என்று சொல்லுகிறது என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நம் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பேஸ் பண்ண முடியும். பேஸ் அது இந்த குடா ஸ்பீக்கர் கேட்க மட்டும் வெளியே கூட போடுது. நம்முடைய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் எந்த பலவீனத்திலும் நமக்கு உதவி செய்வார். நீங்க நிறைய சாட்சி சொன்னோம், நிறைய சாட்சி கேட்கணும். நான் ஒரு சாட்சி கேட்டேன், என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைத்த ஒரு சாட்சி. ஒரு அம்மாவுக்கு சரீரத்திலே ஒரு வியாதி இருக்குது. அந்த சரீர பலவீனத்தின் நிமித்தமாக அவங்க வேற எதையுமே சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு கேபிள் பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி தான் ஒரு மாதிரி மருந்து. ஆரஞ்சு பழம் மட்டும் தான் சாப்பிடணும். என்ன சாப்பிடுறாங்க? ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் மட்டும் தான் சாப்பிடணும். அவங்க கப்பல் பிரயாணம் பண்ணி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. போறவர்கள் அவர்களுக்கு தேவையான பெட்டியான ஆரஞ்சு பழம் எடுத்துட்டாங்க. ஆனால் கப்பல் வழி தவறுனதுனாலே இவர்கள் போக வேண்டிய நாட்கள், போக வேண்டிய பிரயாணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. நல்ல விசுவாசி, இது நடந்த சம்பவம். இதை நானே உருவாக்கி சொல்ற கதை நீங்க நினைச்சிடக்கூடாது. நடந்த சம்பவம். இப்போ நீங்க என்ன கவனி, நீங்க யாரும் வந்து அந்த ஸ்பீக்கரை பார்க்க போறது அவங்க அதை பார்க்கறோமா அவங்க பாப்பா உடனே அந்த நீங்க எல்லாருமே மியூசிஷியன் ஆயிருந்தீங்க, எலக்ட்ரிஷியன் ஆயிருந்தீங்க, பெட்டியாக ஆரஞ்சு கொண்டு போனாங்க. ஆனால் இவர்கள் கொண்டு போன ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. பிரயாணம் பண்ணுவதற்கு இன்னும் அதிக நாட்கள் இருக்கு. இவங்க ஆரஞ்சு பழத்தை சாப்பிட முடியும், வேற எதுவும் இவங்களால சாப்பிட முடியாது. பிரயாணமும் நீண்டு போச்சு. நடுக்கடல்ல இருக்கிறாங்க. இப்ப அந்த கப்பலுடைய கேப்டன் இந்த அம்மா கிட்ட வந்தாரு, என்னன்னா ஏசு எனக்கு அப்படி பண்ணுவாரு, ஏசு எனக்கு இப்படி பண்ணுவாருன்னு சொன்னீங்க. நடு கடல்ல ஏசு உங்களுக்கு எப்படிமா ஆரஞ்சு பழம் கொடுப்பாரு? நியாயமான கேளுங்க. நடு கடல்ல இந்த அம்மா விதை போட்டு ஒரு தொட்டியில வளர்த்தா கூட அது வளர்றது நம்ம செஞ்சு போயிடும். இது ஆரஞ்சு தான் சாப்பிடணும். அப்போ இந்த காக்பிட்டுக்கு இன்னொரு கப்பல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா, எங்களுடைய கப்பலுக்கு கொஞ்சம் உதவி தேவை. இவங்க கேட்கறாரு, என்ன உதவி? எங்களுக்கு ஃபியூவல் கம்மியாயிடுச்சு, உங்களால் கொஞ்சம் ஃபியூவல் கொடுக்க முடியுமா? கேப்டன் சொல்றாரு, நான் நிறைய எடுத்து வந்து கொஞ்சம் கொடுக்கணும், உங்களுடைய லொக்கேஷன் எங்களுக்கு அனுப்புங்க. இப்போ நம்ம தெரு லொக்கேஷன் அனுப்புகிறோம். கடலில் இருந்தால் உண்மையான அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வோம். அவங்க கோஆர்டினேட்ஸ் அனுப்பிட்டாங்க.
இந்த கப்பல் அங்கே போய் அவங்களுக்கு தேவையான எரிபொருள் கொடுத்தாச்சு. அவங்க ரொம்ப நன்றி, எங்களுக்கு திரும்பி கொடுத்தது காசு இல்லை. கேப்டன் சொல்றா, பரவாயில்ல, உங்களால் என்ன முடியுதோ கொடுங்க. அவன் சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த நாடுல இருந்து அந்த நாட்டுக்கு ஆரஞ்சு பழங்களை கொண்டு போகிறோம். எங்கள் கப்பலில் ஆரஞ்சு பழம் மட்டும்தான் இருக்கு. மூட்டை மூட்டையா ஆரஞ்சு பழத்தை அந்த கேப்டன் கையாலேயே கொடுத்தான். இல்லையா? நடு கடலிலும் உதவி செய்ய என் இயேசு வல்லமை உள்ளவர். நடு கடலிலும் உதவுவார். அதான் அவருடைய அவரே கிருபையில் உருவானவர். அப்போ இவ்வளவு பலனற்ற உதவியற்ற பவுலை கர்த்தர் கையில் எடுத்து பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னால், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அதே தேவனை ஆராதிக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நிச்சயமாய் செய்வார். இரண்டாவது, தேவனே கிருபையாக இருக்கிறார். அதாவது பார்த்தோம், அவருடைய பலவீனங்கள் எதுவும் பார்த்தோம். அவர் கண்ணில் பிரச்சனை இருக்கு, உடம்புல பிரச்சனை இருக்குது, நடக்க முடியாதவர். இவ்வளவு பலவீனம் இருந்தும் 20 சபைகளை ஸ்தாபித்தார். கிட்டத்தட்ட 14 நிருபங்களை எழுதினார். 6000 மைல் டிராவல் பண்ணாரு. இன்று வரைக்கும் பவுல் நம்ம ஊழியம் பண்றாரு. பரலோகத்துக்கு போய் இன்னைக்கும் அவர் நிருபங்கள் மூலமா நம்ம ஊழியம் பண்றாரு. இரண்டாவது, தேவன் கிருபையா இருக்கிறார். இந்த தலைப்பிலே பார்ப்போம். தீத்து நிருபம் 2வது அதிகாரம் 11வது வாக்கியம். டைட்டஸ் 2:11. தேவ கிருபையானது பிரசன்னமாகிறது என்ற தேவ கிருபை பிரசன்னமாகிறது. யோவான் 1:14 இருக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினால் நிறைந்தவராய் இயேசு வாசம் பண்ணினார். முன்பாக தேவனுடைய கிருபை குணாதிசயமாக காணப்பட்டது. இந்த நாட்கள்ல தேவனே கிருபையாக நமக்காக கொடுக்கப்படுகிறார். அவரே கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் சொல்லுவார், ரைனாட் போங்கே அப்படிங்கிற தேசத்துல அப்படிங்கிற நாடுகளில் பெரிய வச்சு ஊழியம் பண்றார். கிட்டத்தட்ட ஒரே கூட்டத்தில் 23 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மீட்டிங் 23 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்தவங்க எத்தனை லட்சம் இருப்பாங்கன்னு பாருங்க. அப்படி பெரிய ஊழியம் செய்த ரைனாட் போங்கே சொல்றாரு, கிருபை, இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருபை என்பது வேற யாரும் இல்லை, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கிருபைங்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். நான் ஒரு மெசேஜ் எடுக்கும்போது நிறைய மெசேஜ் நீங்க எடுத்துக்கிறீங்க. அது நல்லா இருக்கு. கொஞ்சம் என்ன பாரு, அதே பேசலாம். அப்படி கிருபையின் உருவாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாருன்னா, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறார். நீங்க பைபிள் கொடுக்க பாருங்க. பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. யாருக்கு தகுதி இல்லையோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தகுதி இருக்கிறவங்கள கண்டுக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களை விட ஆண்டவர் இவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். பலம் உள்ளவங்க, பலவான்கள், பணக்காரர்கள் இல்லை. எல்லாரும் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. வசனம் சொல்லுது, அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்லதே அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதத்தின்படி பலவீனமானவர்களை கர்த்தர் பயன்படுத்தி அவர்களை மன்னிக்கிறது பார்க்கணும். நினிவேன்னு ஒரு ஊர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். யோனாமா பாட்டு. யோனா வந்து தீர்க்கதரிசியா இருந்தோம். ப்ரீவியஸ் யோனா மாமா போனோம் யோனா மாமா அப்படி இந்த நினிவேன்னு ஒரு ஊர். அந்த நினிவே ஊர் சாதாரணமான ஊர். யோனாவை ஆண்டவர் அனுப்புறாரு. யோனா ஏன் போல? யோனா ஏன் போல? பயந்து போல. அங்க இருக்கிற ஜனங்க இவர் சாப்பிட பயந்து போல. இல்ல ஊழியருக்கு பயப்படுறாரு. அதெல்லாம் ரொம்ப கிடையாது. இந்த நினிவேங்கிற ஊரு, யோனா ஊர் வந்து காத்தே பேர் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கிறார் யோனா. அந்த ஊர் வந்து நினிவேவோட பார்டர்ல இருக்கு. இந்த நினிவே ஜனங்க கொல்லாத ஜனங்கள். எப்படிப்பட்ட கொல்லாதவங்கன்னா, ஒரு மனிதனை உயிரோட தோலை உச்சிருவாங்க. உயிரோட தோலை உச்சிருவாங்க. They peel off the skin while they are still alive. ஜீவன் இருக்கும் போதே தோலை உச்சி வெயில நீங்க வச்சு உப்பு போடுவாங்க.
அப்படி மோசமானவர்கள் நினைவே ஊர்ந்தார்கள். யோனாவுடைய சொந்தக்காரங்களே நிறைய பேர் கூட்டு போயிருக்கிறாங்க. இது யோனாவுக்கு நல்லா தெரியும். இதனால என்ன நினைக்கிறாரு யோனா, நான் போய் சுவிசேஷம் சொன்னா அவனால ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படவதால அவன் அழிவு கிடையாது. நான் சொல்றேன், நீங்க நம்ம யோனா 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி இன்னமும் பண்ணி, கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் சொன்னா இல்லையா? நான் சொன்னல, என்ன சொன்னேன்? இது நிமித்தமே இதனாலதான் நான் நிறைவேற்ற போகாமல் தரிசித்து போனேன். எது நிமித்தம்? நீர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் யோனா ஏன் போறோம்னு சொல்றாருங்க. நான் போனா நீங்க மன்னிச்சிருங்க அந்த ஜனங்களை, அப்போ நம்ம மன்னிக்க கூடாது. யோனா அப்படின்னாலே அவடற்ற கூடா ஆண்டவர்கிட்ட இந்த அளவு தைரியமே பேச முடியும். இப்படி மோசமான நினைவே ஜனங்களை அவர் பண்ணியிருக்கார். இவ்வளவு மோசமான ஜனங்கள். யோனா பண்ண பிரசனம் பெரிய பிரசனம் கிடையாது. நம்மளை விட்டு கூட ஒரு 2 மணி நேரம் பெரிய பிரசனம் அடிச்சு தெரிய பண்ண. யோனா 7 வாக்கு தான் பேசுறாரு. இன்னும் 40 நாள் உண்டு, இனிமே கவுக்கப்பட்டு போகும். 7 வாக்கு ரட்சி பண்ண கேட்டார். ஆடு மாடு முதல் கொண்டு மனசு. ஏன்னா இவருடைய ஆசாரா என்ன, இவர் ரட்சி பண்ண கூடாது. எப்பேற்பட்ட நபரையும் கூட அவர் வளர்ந்தார். உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாத குணப்படாத இருக்கிறாங்க, இவங்களாம் தொடவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க. எங்க தாத்தா ஒரு சாராயம் பிரிட்டன் ரோட்ல சுப்பிரமணியம் கேட்டீங்கன்னா யாரும் என்ன பண்ணுவோம்? அவர் சுடுகாட்டு கோயில் ஸ்ரீ நாகதேவதை அம்மன் ஆலயம். அந்த கோயில் ஓனரை இருந்தாங்க. வீட்டிலே சாராயம் காய்ச்சலாம். ஆனா அவர் மறிக்கும் போது ஞானஸ்நானம் எடுத்துதான் மறிச்சார். எந்த வீட்டுல சாராயம் காய்ச்சினாங்களோ இன்னைக்கு அந்த வீட்டுல 3 பாஸ்ட். என் தம்பியும் பாஸ்ட் ஆகணும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவன் யாராவது 4 சாராயம் காய்ச்சின வீட்டுக்கு இன்னைக்கு திருச்சபையா இருக்கு. எந்த வீட்டிலே ஜனங்கள் போதைக்காக வந்தார்களோ இன்று ஆண்டவரை தேடி வருகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் யாரையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஜான் பனியன் ஜான் பனியன் ரொம்ப வாழ்ந்த சாதாரணமான வாழ்வு, மோசமான வாழ்வு. சீஸ் திருடுறது, பழங்களை திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அந்த ஊர் பசங்களை வந்து அடிக்கிறது, அப்பா அம்மாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டி போட்டா கூட கைகளெல்லாம் வளர்த்து வெளியே ஓடிடுவான். ரொம்ப வாழ்ந்த பையன் ஜான் பனியன். அந்த மாதிரி எதெல்லாம் வாழ்வு பண்ணீங்கன்னா கொஞ்சம் வாழ்ந்தாங்க. யாரும் வாழ்ந்தாங்க. அந்த ஜான் பனியன் அவர் நினைக்கிறாரு இந்த ஊர்லயே அந்த பொங்கலை தான் மோசமான பொங்கல் ஒரு அம்மா நினைக்கிறாரு. பெரிய மோசமானது அவர் நினைக்கிறாரா, இந்த அம்மா தான் மோசமான லேடி. அந்த அம்மா இவரை பார்த்து சொல்லிடுச்சு, இந்த ஊர்லயே நீ தான் மோசமான அப்படின்னு. இவரு தூக்கமே கெட்டு அவர் நினைக்கிறார் அதுதான் மோசமான லேடி இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இவரை சொல்லிச்சு, இந்த ஊர்லயே பிராட்ஃபர்ட் எல்ஸ்டோ இதை கேட்ட ஜான் பனியன் ரொம்ப மனசு உடஞ்சு நினைச்சுட்டு இந்நாட்களிலே மோட்ச பிரயாணி என்று மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறது ஜான் பனியன். பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமாக அச்சிடப்படுகிற ஒரு புத்தகம் என்று சொன்னால் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணி என்கிற புத்தகம். இயேசுவால் யாரையும் மாற்ற முடியும், யாரையும் மாற்ற முடியும். ஆகாபு மோசமான ராஜா. எல்லாம் மிகப்பெரிய தீர்க்கதரிசி கொலை பண்ண தேர்தல் ஆகாபு. அதுதான் 2 பேர் சேர்ந்து ஆகாபும் எசபேலும் சேர்ந்து தேர்றாங்க. ஆனா இந்த ஆகாபு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் ஆகாபை மன்னித்தார். அவன் சொல்றாரு, சில காலத்துல நம்ம மன்னிக்கலாம். இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு சாதாரணமான ஜனம். நிமிஷம் சொல்றான், நான் எகிப்துக்கு போறேன். எதுக்கு எகிப்துக்கு போறான்னு கேளு. எகிப்துக்கு ஏன் போறான்? அவன் சொல்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாசனை ரெஃபரன்ஸ் தெரியல. நல்லா சாப்பிடுறதுலாம் இல்லை. அவன் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, உண்மை இருக்கிறதா பைபிள் இருக்கிற வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன். அங்கே நாங்கள் திரளாக சாப்பிட்ட மச்சங்களுக்கு மீன்
அங்கே சாப்பிட்ட வெங்காயங்கள் எங்கே? வெங்காயம் இருக்கு, வெள்ளை பூண்டுகள் எங்கே? வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படி முழுவதுமாக தேவனுக்கு விரோதமான ஜனம். ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு இரவும் சொல்லி நீங்க ஆண்டவருக்கு தூரமா இருக்கணும். என்ன இருக்கும்? ஆண்டவருக்கு ரொம்ப தூரமா இருக்கு. ஹெஸ்போல்லாம் ஒரு தீவிரவாத அமைப்பு ஈரானால பேக் பண்ணப்பட்ட ஒரு குரூப், லெபனான் தலைமையிடமாக போட்டு செயல்படக்கூடிய ஹெஸ்போலா. அந்த ஹெஸ்போலாவில் அப்ஷின் ஜாவித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தலைவராக மலேசியா தேசத்துக்கு ஒரு வேலைக்காக போறாரு. ஒரு சிலரை கொல்லணுன்றதுனா மலேசியாவுக்கு போறாரு. அந்த மலேசியா போலீஸ் அவர் அரசு பண்ணி ஜெயிலில் போடுறாரு. அவருக்கு என்னன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. யாருமே அவரை காப்பாற்ற முடியாது நினைக்கிறார். என்னை யாரும் மன்னிக்க முடியாது. ஏன்னா அவருடைய முறைமையின்படி அவங்க தெய்வம் கூட அவங்கள உடனே மன்னிக்காரு. பரலோகத்துக்கு போனாதான் மன்னிக்கிறாரா இல்லையானே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜாவி சிறைச்சாலையில் இருக்கும்போது திடீரென்று சிறைச்சாலையில ஒரு பெரிய வெளிச்சம். அவருடைய ஷோல்டர்ல யாரும் கை வைக்கிறாங்க. கை வச்சு சொல்றாங்க, ஜாவி நான் உன்னை மன்னிக்கிறேன். என்ன மன்னிக்க முடியுமா? நான் அதை மன்னிக்கிறேன். நான் தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவர்களை அழிக்க முயற்சி பண்ணாரோ அதே கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு உலகம் ஃபுல்லா செல்றாரு ஜாவி. சிறப்பு போறேன். என்னுடைய 25வது வயது வரை நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில போடுறேன். யானைகள் குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 10 முறை நான் மறிக்க வேண்டியது. நான் பிறக்கும் போதே இந்த குழந்தை மறிச்சு பிறகு சாப்பிட்டு சொன்னாங்க. யானை கிட்ட மட்டும் நான் 7 முறை சாக வேண்டியது. யானை மிதிச்சு 7 முறை சாக வேண்டியது. யானை கிட்ட மாட்டினா இவ்வளவு கிட்ட மாட்டிடுச்சு. இவ்வளவு கிட்ட இது வந்து ஞானம். இப்படி வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது. கிறிஸ்துவ குடும்பம் எங்க அப்பா போதறதுதான். ஆனாலும் என் இருதயத்தில் இருந்த வார்த்தைக்கு அளவே ஒவ்வொரு நாளும் இரவு நான் படுக்கும் போது அழுது கொண்டே தூங்கும். நைட்டு பெட்ல அழுதே தூங்கும். ஏன் அழுது தெரியாது. அநேக நாட்கள் என்னுடைய தலையணையை நான் கண்ணீராக நினைத்திருக்கேன். 4 மணி 3 மணி அவங்க தூங்குறது. காலையில் எவ்வளவு லேட்டா எழுந்திருச்சாலும் டயர்டா இருக்கும். தூக்கமின்மை, பாரம், காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு திங்கட்கிழமை 2018வது வருஷம் என்னுடைய அறையில யாரும் இல்லை. நான் மட்டும் தனியாக குட்டி கொடுத்து சரி ஜெபம் பண்ணவுடனே ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் 2 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ண மாட்டேன். அது வரைக்கும் அன்னைக்கு எண்ணம் வந்து ஜெபம் பண்ணுவேன். முட்டி போடைய வாயில ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துச்சு, ஆவியாக திருவிழா. எப்படி அந்த ஆயக்காரன் அவன் தன் கண்களை படத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாக கிருபையாக ஜெபம் பண்ணாமோ அதே மாதிரி ஜெபம் பாவியாக கிருபையா 2 முறை 3 முறை 4 முறை சொல்லி. அப்படி என்னுடைய அறையிலே வேற யாரும் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். யாருமே நான் மட்டும் தான் இருக்கிறேன். கூடியது என் அறையிலே வேறொரு இருப்பதை நான் உணர்ந்தேன். என்ன ஒன்றும் பேசல, ஒரு வார்த்தை பேச 2 கண்கள்ல கண்ணீர் மட்டும் நான் பார்த்தேன். என் கண்கள் அழுவது. எப்போதுமே 2 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியாத நான் 2 மணி நேரம் அங்கேயே இருக்கிறது. கதறி அழுது. என்னை பார்க்காதீங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். என்னை பாதுகாட்டவே ஜெபம். நான் சொன்னேன் என்னை பார்க்காதீங்க. ஆனா அவ்வளவு பாவி என்ன பாடாது. அப்படிதான் பாவம் பண்ண. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாவ உணர்வு வந்தனால எனக்கு வந்து அன்புடைய வார்த்தையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் படுத்தா தூங்கி நீங்க எனக்கு கூப்பிடுறது காலத்தில் பாடணும் அவசியம். இதே மனைவி நான் கேட்பாரு 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். நான் எப்படி தெரியும் இந்த பாரத்தை தவிர அவருக்காக ஒரு நேரமாக ஊழியம் செய்ய கற்றுக்கொண்டு நீங்க ஏதோ நான் தெரியாத
யாபேசு செய்தவர் உங்களுக்கு செய்வார், பவுல் செய்தவர் உங்களுக்கு செய்வார், ஜாவீது செய்தவர் உங்களுக்கு செய்வார், அப்படி தகப்பனாருக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ இன்னொன்று உங்களை கொண்டு ஒரு பெரிய பிளான் ஆண்டவர். நீங்க பெரிய பிளான் வச்சுக்கலாம். எனக்கு நிறைய பிளான் இருக்கு. நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன், பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன், பிஹெச்டி முடிச்சு டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன், ப்ரொஃபஸர் ஆகணும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கூறுவில்லை, அது எல்லாமே ஆண்டவர் ஆக உதவி செஞ்சு. நான் கிரிக்கெட் ஆகணும்னு நினைச்சேன், என் தம்பி கிரிக்கெட் கோச்சாவே ஆகிட்டேன். டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன், என் பைபிள் காலேஜில் டீச்சர் ஆகிட்டேன். இப்படிலாம் நினைச்சேன். என்னுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு. நான் தேவன் என் மேல் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படி ஆண்டவர் செயல்படுது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சிருக்கேன். நான் இல்லைன்னா வேற யாரையோ அதை செய்ய மாட்டேன். உங்களை கொண்டு செய்ய எதை முடிவு பண்ணாலோ அதை உங்களை கொண்டுதான். நான் குறிப்பா வாலிபர்கள், இன்னைக்கு வாலிபர்கள் எதற்கு முன்னாடியே ஓடுறாங்க, இன்னைக்கே ஓடுறாங்க, நிறைய முன்னாடியே ஓடுறாங்க. அவருக்காக செயல்படுகிற வாலிபர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம உலகத்தை நம்ம இருக்கிற ஊடகம் திரும்பி சுற்றி பார்க்க முடியும். ஜனங்களா எப்படி இருக்காங்க? நம்ம நாட்டில் 7 வயது சிறுவனுடைய மரணத்துக்கு பார்க்கணும். 7 வயது பிறந்ததுலேருந்து அந்த பையனுக்கு கை கால் வராது, வாய் பேச முடியாது. இந்த சரீரத்தை சக்கரத்தை கையில் வச்சுட்டு அவங்க அப்பா அழுத காட்சியை யாராலும் பார்க்க முடியாது, யாராலும் பார்க்க முடியாது. தேவை எழுதாங்க உன்னை சுத்தி காட்டணுன்றதுக்காக நான் கார் வாங்கினேன், நீங்க அந்த கார்லயே உன்னை சரளமாக ஊர்வலமாக கொண்டு போக சொல்லி சொல்லி எழுத. ரொம்ப ஒரு கடினமான ஒரு இதயம் படைந்த ஒரு ஆள் எனக்கு தெரியும். நம்ம வந்துட்டான் அவங்களும் வந்துட்டாங்க. உலகம் முழுமையான ஊர்வலம் இது ஒரு கேட்பா கிடையாது. இட்ஸ் நாட் அ பெட்டர் பர்சன். நான் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை. மருத்துவமனையில் அழுகிறவர்கள் எத்தனை பேர் அனாதை இல்லத்தை குறிச்சு நான் கேள்வி அப்படிதான் எழுதணும்னு நினைக்கிறது. அனாதை இல்லத்தை குறிச்சு கேள்வி சொன்னாங்க. அனாதை குழந்தைகள் அநேகம் இருக்கிறார்கள். சில குழந்தைகள் பிறக்கும் போது எய்ட்ஸ் வியாதியோடு பிறக்கிறார்கள். அவங்க வளர நாட்களே செத்து போயிடுவாங்க. வளரும் போதே குழந்தைகள் மற்ற அநேக அனாத குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர்ஸ் தான் அந்த குழந்தைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர் கொடுங்க. ஜலம் வாழ்க்கையில் கேட்கவே இந்த பெற்றோருக்கு குழந்தைகள் கொடுக்குன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அது எனக்கு 1 வருஷம் குழந்தை எல்லாம் இருப்பாங்க, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ண இந்த குழந்தைங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க. தாய் தரப்பு இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறாங்க, இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நல்ல பொண்ணு, நல்ல உறவுகளை கொடுத்துருக்கிறார், நல்ல சபையை கொடுத்துருக்கிறார், நல்ல போதனை கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்படி அவரை அநேக சபைகள் அடித்து உடைக்க முடியும். நல்ல சூழ்நிலை கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்னும் அதிகமான கிருபையை கேட்கணும். வேற ஆண்டவருக்கு முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்க. ஒப்பு கொடுங்க. அவங்களாம் அன்பு ஒரு நம்முடைய எழுது கொடுத்து எழுது உங்களுக்கு நன்றி செலுத்துறோமான்னு சொல்லி நன்றி செலுத்துறோமா சொல்லி எல்லாம் பண்ணும்போது அங்கே வெளியே போகிறாங்க. 2-3 நிமிஷம் முடிவு
ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நல்ல சரீர சுகத்திற்காக நல்ல காரியங்களுக்காக நன்றி, நல்ல வீட்டுக்காக நன்றி, நல்ல குடும்பத்திற்காக, நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல சகோதரர்களுக்காக, நல்ல சபைக்காக, நல்ல போதைகளுக்காக அப்பாடி கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி 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 நன்றி. ஓ நாங்கள் நினைவுகளுக்கும் நினைவுகளுக்கும் அதிக அதிகமாக இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நீங்க நடத்துவதை நன்றி. நாங்கள் அல்ல மனுஷர் அல்ல, கர்த்தரே அவனோடு இருந்தார் என்று நீங்கள் உடன் இருந்து இவ்வளவாய் நடத்தினீங்க. நீங்க சொன்னீங்களே நான் 30 வயது வரை ஏற்றுவேன், சுமப்பேன், தமிழ்வேன் சொன்னீங்க. இனிமேல் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதிலும் பெரிதானவே காண்பா என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, நாங்கள் நிரந்தரமாய் ஆராதிக்கக்கூடிய ஒரு சொந்தமான இடத்தை ஈடுபட்டு தருவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த பகுதியில் ரட்சிக்கப்படாத அநேகம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கொண்டு வாங்க. ஆசீர்வதிக்கிறார். பிரயாணங்களிலே உங்களுடைய கரம் கூட இருக்கிறாங்க. நல்ல பாதுகாப்பை கட்டளையிட போகிற காரியம் வாய்ப்புதான் ஆசீர்வதிக்கிறார். திருமணமாக இருக்கிறவர்கள் மக்கள் செஞ்சுக்கலாம். உள்ள வைப்பாங்க. ஆண்டவர் நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் நம்ம சிரிக்க வேண்டிய கடமை. கேள்வி சோதரிக்கிறோம். எங்களை அதிகமாக எங்களை அன்பின் பிதாவே, இந்த பரிசுத்த நாள் ஓய்வினால் தன்னாட்சி தகப்பனே அப்பா ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்திரே. உங்களுக்கு நன்றி. உடைய சமூகத்துல
மணமகனும் மணமகனும் வந்திருக்கிறாங்க ஐயா. தகப்பனே நீர் நியமிச்ச ஆண்டவரே அப்பா, இந்த குடும்பத்தை தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க மன விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வாதமா நீங்க அவங்களுக்கு தருமையா ஜெபிக்கிற ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, சீயோனில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நம்பிக்கை வீணாகாது என்று தெரிவிக்கிறேன் அப்பா. சொல்ற ஐயா, அவங்க வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயம் காணட்டும், உங்களுடைய வலிமையை காணட்டும், உங்களுடைய கிருபையை கண்டு கொள்ளட்டும். உங்க வலிமையை ஆண்டவரே அப்பா அளவில்லாமல் குடும்பம் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஜீவன் உள்ள சாட்சிகளா ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ தேவன் உதவி செய்யுங்கப்பா. அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபை எப்படி ஆசீர்வதிச்சோ அப்படியாண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மன தேவைகளை அத்தனையும் நீங்க தந்தல்ல முடியாது ஜெபிக்கிறோம். நீ கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்க ஜபத்தை கேட்டதுக்கா சோதரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோதரி எங்களை தாழ்த்தி வெறுமையாகவும் கொடுக்கிறோம். ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி. துதிகரம் மகிமையாகவும் தகப்பனே உங்க ஒருவருக்கே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏசு நாமத்திற்காக அதிகமாக எல்லாத்தையும் ஆண்டவரை ஆசிரியத்து வளர செய்வார். ஆண்டவர்கள் எல்லாம் தலைமை தட்டுவோம். நம்ம ஜெபித்து அதை நிறைவு செய்வோம். எங்கள் கூறுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவையெல்லாண்டவே இந்த வார்த்தை நாங்கள் கேட்க எதிராக நீர் அந்த கிருபை செய்வதற்காக நன்றி. அந்த ஏற்ற வார்த்தையை அந்த விலகி நிறைவேற்றிய ஊழியக்கார மூலமாக அந்த இதோடு நீ இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் அதிகமாக எல்லாச்சும் சம்பூர்ணமாக நிறைவோடு விசுவாசம் வாரம் முழுவதும் அதன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் எல்லாச்சும் நிறைவாய் நீ நடத்துகிற விசுவாசம் உயர்வை கட்டீங்க, மேன்மை கட்டீங்க, ஆசீர்வதிங்க. எல்லா வட்டங்கள், பொறாமைகள், தீர்மானங்கள், தீய பேச்சுகள் எல்லாத்தையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒவ்வொருத்தரையும் பேப்பரா தொழுவீராக, ஆசீர்வதிப்பீராக, நீர் பலப்படுத்துவீராக, பலன் பூர்வமாக விளவட்டுமான கரம் அந்த ஒவ்வொருத்தருமே இருப்பதாக, ஒவ்வொரு குடும்பம் மேல் இருப்பதாக வேண்டிக்கிற எல்லங்கள் வாங்கிக்கிற எல்லாம் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறாங்க. இந்த கரம் ஆண்டவர் எப்பொழுது கூட இருப்பதாக பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து பாதுகாப்பு மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. அதே நடுப்படையானது ஆசீர்வதிங்க. நேபாளில் ஆண்டு எங்கள் மித்திரப்படி சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க. அங்கேயே ஆண்டு நாங்கள் போய் அதனுடைய நாம மகிமைப்படுத்த முடியாது. நீர் அந்த கிருபை போடுறீங்க. இன்னும் வழிவாசங்களை தர நாங்கள் நீர் அந்த செய்கிற காரியம் பலத்ததா இருக்கிறது ஆண்டவரை. பார்த்து ஒவ்வொரு ஒப்புகளுக்கு பெரிய காரியம் செய்ய பலத்த காரியம் செய்ய துதி எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். என்பதாக இயேசு நாம் திருக்கையும் நல்லதாவே எல்லோருமாய் நாட்டுமாவே கத்தரை சொல்லி எல்லோருமே சொல்லி நாட்டுமாவே கத்தரை சொல்லி கத்த செய்த சகலவாதே ஆமே ஆசீர்வாதம். நம்முடைய கத்தாகிய பிதாவாகி தேவனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்று வேண்டும் அநாதியா என்றைக்கும் என்பதாக ஆமென். நான் ஆசீர்வாதம் வார்த்தைகள் God bless you.